ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து மெடிசன் ரெசிபி, மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக வந்து டெலிவரி ஆகிருக்கு நியூ மாம்ஸ் அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி காய்ச்சல் உங்களுக்கு வாய் கசப்பாக இருந்துச்சுன்னா கூட இதை வச்சு சாப்பிட்டா சரியாக போயிடும், வாய்க்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமா? 1.5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2லேருந்து 3 காஞ்ச மிளகா, நான் வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அதனால் காரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா வந்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கும்போது கொஞ்சமாக சுக்கு பவுட்ரு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கணும், கருவேப்பிலை, அப்புறம் வந்து 10லேருந்து 15 பல் பூண்டு நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் புளி இருக்கு இல்லையா, புளியை நல்லா கரைச்சி நான் வந்து சேர்த்துருக்கேன். புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வரணும். ஒரு லெமன் சைஸ் புளி போதும். உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடி, சுக்கு சேர்த்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸாக வராது, அது கொதிக்க சரியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு திக்காகிட்டே வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பவுட்ரு போட்டோடே நம்ம வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கெட்டி வராது. நல்லா கலக்கி விட்டே இருங்க. குழம்பு திக்கனாக ஆகிடும். நல்லா இந்த இதெல்லாம் மசாலாலாம் வெந்து வரும். இந்த நல்லா திக்கனாகி பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி அப்படியே சேர்க்கணும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியை வதக்கி போடாமல் இப்படி போடும்போது அவ்வளோதான், நல்லா குழம்புனா திக்காகி வந்துடும். கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. நீங்கள் வந்து சூடாக சாப்பாட்டோட கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கான லஞ்சு. எங்கள் வீட்டில் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மருந்து குழம்புக்கு சைட் டிஷ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பானிஷ் ஆம்லேட், நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.